இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ இன்றைக்கான நிஃப்டி மார்க்கெட் எதனால் இவ்வளோ பெரிய ஒரு ஃபால் இருந்தது, இந்த ஃபால் நம்மளுக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்ததா, அதே போல் இந்த ஒரு ரேலி ஏன் நடந்தது, இது நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததா, இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். பட் இதோட போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மார்னிங் நம்ம என்ன மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தோம், அந்த அப்டேட் மார்க்கெட் நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கிறத ஒரு இன்டெப்த் அனலைசிஸை பார்க்க போகிறோம். அட் தி சேம் டைம் ப்ரீ சார்ட் போஸ்ட் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி எல்லாத்தையுமே காத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு இந்த வீடியோ நம்ம திரும்ப அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே பார்த்து மகிழுங்கள். ஓகேங்களா? குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட் அப்படிங்கிறது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு கான்செப்டில் ப்ராப்பரான ஒரு என்ட்ரி கிடச்சா மட்டும் ட்ரேட் பண்ணணும், இல்லை அந்த ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா வாரத்தில் கடைசி நாள் அப்படிங்கிறது சாட்டர்டே சண்டே நம்மளை வந்து ஃப்ரீயாக இருக்க விடணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ட்ரேட் பண்ணணும். இந்த ரிவெஞ்ச் ட்ரேடு, மல்டிபிள் ட்ரேடு, 500 ட்ரேடு, 1000 ட்ரேட்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு ப்ராப்பரான என்ட்ரிஸ் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும் ட்ரேடை பற்றி யோசிக்கணும், நான் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் கண்டிஷன் தெரியும். ஆல் டைம் ஃப்ரேமில் ஐயா புல்லிஸு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த புல்லிஸ் மார்க்கெட் ட்ரெண்டு அப்படின்னால எவ்ரி டவுன் ட்ரெண்டுங்கிறது மார்க்கெட் மேலே தான் கொண்டு போகும் தெரியும். அது நேற்று நடந்துச்சு. இப்போ டார்கெட் அப்படிங்கிறது 25,530 அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இந்த வாரத்துக்கான ஒரு பெண்டிங் டார்கெட்டாக இருக்குது. இப்போ அதுக்கு போகணும் அப்படின்னா இன்றைக்கி கால் செலர்ஸ் வந்து பேனிக் ஆனால் மட்டும் தான் போக முடியுங்க. கால் செலர்ஸ் பேனிக் ஆகாமல் மார்க்கெட் வந்து மேலே போகிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் போகாது. சிம்பிள். ஓகேங்களா? அப்போது இந்த பிளேசஸ்லேருந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கான டவுன் சைட் நான் பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், மேபி ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட் மாதிரி சினாரியோ மாறலாம். ஏன்னா 1 ஹவர் ஷார்ட் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த 1 ஹவர் ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி பேஸ் தெரியுதுங்களா, ப்ரீவியஸ் ஒரு 1 ஹவர் கன்சால்டேஷன் தான் நடந்திருக்கு. ஸோ நேற்று ஒரு 1 ஹவரோட கன்சால்டேஷன் தான் நடந்த மாதிரி சினாரியோ ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதனால் இன்றைக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கும் லோக்கும் பிட்வீன் ஓப்பன் அப்படிங்கிறதாச்சுன்னா பெரிய லெவல் ஆஃப் லிக்விடிட்டி மார்க்கெட்டில் கிடைக்காது. அதனால் மார்க்கெட்டே ஒரு சைட்வேஸ்க்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா இங்கே போகலாம் பிடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறத விட ஸோ அதை வந்து விடுறது ரொம்ப நல்லது. ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ட் ட்ரேடர் வந்து என்ன பண்ணலாம், 70 பாயிண்ட் ரேஞ்சஸ் பிடிக்கலாம். பட் இம்ப்ளாய் வாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப லோவாக இருக்குது. அதுக்கான மூமெண்ட் எந்த அளவுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ இன்சைட் ஓப்பன் அப்படிங்கிறது பிக் லோல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் வர்றது ரொம்ப டவுட்டாக ஒன்றா தான் இருக்குது. ஓகேவா? அப்போ கால் பேனிக் அப்படிங்கிறது இது எல்லாத்துக்கும் மேலே நிற்கும் போது நம்மளுக்கு ஸ்னைப்பரில் இருக்கக்கூடிய செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிஸும் செக் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஸ்னைப்பரை பார்க்கலாம். இப்போ ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 25,400 எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் பெருசாக கேப் அப் ஓப்பன் ஆக போகிறது கிடையாது. அதனால் 25,400 எடுத்துக்கிட்டோம் ஆஸ் பர் அவர் கண்டிஷன். அப்போது 25,400 இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் வந்து ஸ்னைப்பருக்கும் க்ளோஸுக்கும் வெறும் 10 பாயிண்ட்ஸ் கூட டிஃப்ரென்சேஷன் இல்லை. இதை காம்போவாக பிரேக் டவுன் கீழே பண்ணிடுச்சு அப்படின்னா இவன் க்ளோஸ் டு ஹை ஒரு ஸ்கொயர் நம்பர் டார்கெட் ஈஸியாக போயிடுவான். ஓகேவா? பட் உங்களுக்கு 84, 100 இந்த ரேஞ்சஸில் அப்பர் சைடு மார்க்கெட் இருந்தால் தான் பேனிக் ஆகும். அதாவது 100 ரூபா அப்படிங்கிற ஸ்கொயர் நம்பருக்கு அதிகமாக மார்க்கெட் நின்னால் மட்டும்தான், 4 சைடு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அந்த 100 ரூபாய்க்கு மேலேயே இப்படி நின்னால் மட்டும்தான் அப் சைடு போகிறத பற்றி நீங்கள் யோசிக்கவே செய்யணும். ஓகேங்களா? கால் சைடு பேனிக்கை பற்றி அப்போ தான் நம்ம யோசிக்கவே செய்யணும். இன்கேஸ் இங்கேருந்து இப்படி பிரேக் அவுட் ஆகுது, இப்படி காம்போவாக உங்களுக்கு ரோஸ்ட் ஆகுதுன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ் பிரேவ் இருக்கும்போது புட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கோட கண்டிஷன் அப்படிங்கிறது எப்படி சொல்ல, உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்டிங் தான். ஸோ வந்து இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷனில் கையை வச்சுட்டு சும்மா இருக்க போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங்காக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நான் நினைக்கிறேன். பட் அது இல்லாமவும் போகலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது கீழே போகும்போது 100 அபோவ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ரேலியாக இருக்கும். இல்லைனா 84ஓட மார்க்கெட் நின்றுக்கிடும். ஓகேவா? ஸோ 64 to 84 கேரண்டி இது கீழே போகும்போது. அதுக்கு மேலே மார்க்கெட் போகணும் அப்படின்னா 100 அபோவ் நிற்கணும். ஓகேவா? 64ங்கிறது கரெக்டாக என்ட்ரி பண்ணால் 84, 100ங்கிறது அழகான ஒரு டார்கெட் பாயிண்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பாருங்கள். இது நடக்கலை, காலுக்கு வந்து மூடமே கொடுக்க முடியல அப்படின்னா நான் சொன்ன இந்த தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது கீழே ரொம்ப போயிடுச்சு, 47 20க்குலாம் போயிட்டான் அப்படின்னா 25,300 புட்டு, சரி 25,500 புட் ஆப்ஷன் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்க ப்ரீ சார்ட் அனலைசிஸ் கொடுக்கும் போதே. ஸோ நான் எதுவும் பெருசாக நீங்கள் மார்க்கெட்டில் எதிர்பார்க்காத விஷயம் மார்க்கெட் நடந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே,
ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த ப்ரீ சார்ட் அனலைசிஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ கால் செல்லர்ஸ் இன்றைக்கி வந்து பேனிக் அப்படிங்கிறத நடந்தால் மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டி மேலே போகிறதுக்கு அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்தாச்சு. ஸோ கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தெளிவாக சொல்லணுமா, கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோமா. ஏன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஓப்பன் ஆகிட்டு வெறும் ஒரு 20 நிமிஷத்தில் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த டார்கெட் முடிச்சிட்டான். கரெக்டுங்களா? ஸோ வெறும் 20 நிமிஷத்தில் எதை எக்ஸப்ட் பண்ணியிருந்தோமோ இன்னைக்கு அது முடிஞ்சிடுச்சு மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸ் தான். சொல்லியிருந்தேன் காலையில் இம்ப்ளாய் வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, மார்க்கெட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மூமெண்டம் கொடுக்க போகிறாங்கிறது தெரியல அப்படிங்கிற எல்லா விஷயமும் சொல்லியிருந்தோமா. அந்த ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸில் மொத்த மார்க்கெட்டுமே முடிஞ்சு போச்சு. கரெக்டுங்களா? ஆனால் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் 425 400க்கு கீழே மார்க்கெட் இருக்கும்போது இங்கே போகும். அது நம்ம அடிக்கடி காலையில் சொல்லிகிட்டே இருந்தேன், நோட் பண்ணி பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்து இப்படி ரிவர்ஸ் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஆப்பர்ச்சுனிட்டிக்கு யாருக்கும் வெயிட்லாம் அவன் பண்ணலாம், அவன் போயிட்ட மேலே இல்லைங்களா. ஸோ நீங்கள் தான் நடந்திருக்கு. அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மட்டும்தான் அந்த ட்ரேட் வந்து மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். காலையில் சொன்னது முடிஞ்சா. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் கிட்டத்தட்ட 25,400 அப்படிங்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருந்து 24,286 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 114+ பாயிண்ட்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ பெரிய டவுன் ஆகியிருக்கு. 24,300க்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அப்போது ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், 25,400 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அவங்க ஸ்ட்ராங்குங்கிறது எதை வச்சு பிலீவ் பண்ணுவோம், நம்ம ஸ்னைப்பர் பாயிண்ட். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 46 லெவல்ஸில் இங்கேருந்து அழகாக ஒரு புல் பேக் கொடுத்து ரெடி ஆகிட்டா மேலே போகிறதுக்கு. லாஜிக் புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட் இவ்வளோ தூரம் அந்த ஃபாலுக்கான காரணம் என்ன அப்படின்னா, 25,400 இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணல, இன்னைக்கு செல்லிங்க்கு ரெடி ஆகலை, ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. நேற்று மார்க்கெட் ஒரு ரேலி கொடுத்துச்சு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில். ஸோ இங்கேன்னு பண்ணோன்னா ஸோ அதோட ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மார்க்கெட்டோட டைரக்ஷன் அப் சைடில் போகும். லாஜிக் புரிஞ்சுக்கணும் எல்லாருமே, இதை குழப்பிக்கிடக்கூடாது. ஓகேங்களா? அப்போது இன்றைக்கி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா அந்த புட் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நேற்று செல் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க, இங்கே செல் பண்ணவங்களாம் ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க, அவங்களோட ப்ராஃபிட்லாம் புக் பண்ணுறாங்க. இதுதான் லாஜிக். அப்போ செல்லர்ஸோட டிசிஷன் ஏரியா நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பர்டிகுலர் பிளேஸஸ் சொல்கிறோம். அதுவும் நம்மளுக்கு அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங் யாருக்கும் கொடுக்க முடியாத ப்ராஃபிட் புக்கிங்காக போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட் 25,300க்கு கீழே வந்ததுக்கப்புறமும் 25,400 கால் செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணலை, செல்லிங்கில் ஸ்ட்ராங்காகவே இல்லை. கரெக்டுங்களா? ஸோ அவங்க செல்லிங்கில் ஸ்ட்ராங் எப்படி சொல்லியிருப்போம், இந்த 46 கீழே நின்றுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் செல்லிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பான். ஆனால் அதுக்கான வாய்ப்பே கொடுக்கல. ஒரே ஒரு பிரேக் அவுட்டு, இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல இப்படி கீழே வந்து இப்படி எதாவது புல் பேக் கொடுத்தா ஃபோக்கஸ் பண்ணுவோம். பழைய சார்ட்டில் எடுத்து பாருங்கள். கரெக்டுங்களா? ஸோ அது எதுவுமே எனக்கு என்ன பண்ணல, ஒழுங்காக நடக்கலை. அதனால் இங்கேருந்து இப்படி ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. காம்போ தெரியுதா? ஸோ அப்போ மார்க்கெட்டில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அளவுக்கு இல்லைங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போது அந்த ஸ்பெஷல் வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது நிறைய யூடியூபர் இருக்காங்க, அதுவும் நம்ம சேனலை பார்த்துட்டு மேக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் நிறைய மேக்ஸ் எங்கே பார்த்தாலும் மேக்ஸ். எப்படிப்பா அந்த மேக்ஸுன்னு தெரில. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 மந்த்தில் வந்து நிறையா யூடியூப் சேனலில் மேக்ஸ் பற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள், ஏன்னா அவங்களாம் நம்மளோட யூடியூப்பை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கான்செப்டில் வந்து அவங்க மேக்ஸ் பற்றி சொல்லிகிட்டு இருக்கலாம். பட் இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துடலாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்டெப்த் நாலேஜ் எஸ்எம்சி கான்செப்டில் கொடுக்க போகிறோம். ஸோ என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறது நிறைய தெரியாதுல்ல, அதனால் இன்டெப்த்தாக கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேல்யூனா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வழக்கமாக சொல்கிற மாதிரி தான், ஒரு ரைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டுக்கோங்க, சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு லைக்கை போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களோட லைக்குக்கு வந்து ஏற்றால் போல தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் புல்லிஸ், ஹையர் லோ ஃபார்மேஷன் அப் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட், இல்லை டவுட்டே வேண்டாம்.
இப்போ இந்த ஹையர் ஃபார்மேஷன் அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு பிளேஸ் நம்மளோட ஆர்டர் பிளாக். ஸோ ஹை விக் பியூங்கிற ஃபார்முலா அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த விக்கு மட்டும் ஒரு ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணுறோம். இதுதான் புல் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? ஸோ இந்த புல் ஆர்டர் பிளாக் வந்து நேற்று டாப் ஆகலை. மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லோ டு ஹை ஃபிபனாச்சி போடும் போது எக்ஸாக்ட்லி 0.5 0.6 ரேஷியோலேருந்து ஒரு ஸ்லைட் மேலே போயிட்டான். ஆல்சோ ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸும் இந்த பிளேசஸ்லாம் இருந்தால் 25,330 இங்கே தான் இருந்தால், அதனால் ஒரு மோடம் கொடுத்தாச்சு. இதெல்லாமே பிளான்டு ஒன்று. ஆனால் நம்ம ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா 1.6 போகும் சொல்லுவோம். ஞாபகம் இருக்குங்களா? நம்ம எப்போ 50%லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆனாலோ 1.618லேருந்து ரிவர்சல் ஆனாலும் 1.6 போகும் அப்படிங்கிற விஷயத்த அடிக்கடி சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம எதுவுமே சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டெக்னிக்கல் அனலைசிஸ் இருக்குது. ஸோ அந்த டெக்னிக்கல் அனலைஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ஹையர் ஃபார்மேஷன் போகும்போது அதோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் டேப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னா, இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது அப் ட்ரெண்டு. ஸோ இம்பல்ஸ் அப்படிங்கிற வேர்டு சொல்லுவோம். இதில் வரக்கூடிய டவுன் சைடு வந்து ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ரீட்ரேஸ்மெண்டோட ட்ரெண்டு 1 மினிட்ல கண்டிப்பாக பேரிஸாக இருக்கும். அப்படி பேரிஸாக இருக்கும்போது அங்கே ஏதாவது ஒரு அன்டாப்டு சப்ளை ஜோன் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னா அது ஃபெயில்ட் ஆனால் தான் ஃபர்தர் அப்சைடு 1.618. அது ஃபெயில்ட் ஆகலாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 மினிட்டை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா 1 மினிட்டை சேஞ்ச் பண்ணி வச்சு காட்டுறேன். இது வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சராகவும் சப்ளை டிமாண்டையும் லிக்விடிட்டியும் ஃபாலோ பண்ணுது. கிட்டத்தட்ட யாரோ ஒரு ஆப்ரேட்டர் இந்த ப்ரோக்ராமை வந்து ட்ரேடிங் வியூவில் அப்ளை பண்ணிட்டு போன மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இண்டிகேட்டர் மாதிரி. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும் எல்லாமே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேஜர் ஹை மேஜர் லோவை மார்க் பண்ணிக்கிட்டேன். கிளியருங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மேஜர் ஹைக்கு லோவுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய 1 மினிட்டோட ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறேன். இதான் 1 மினிட்ல இருக்கக்கூடிய ஒரு புல் ஸ்ட்ரக்சர். தெரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் மார்க்கெட் நடந்தது ஒரு பீரிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த லோக்கு கீழே பாடி அப்படிங்கிறது க்ளோஸ் பண்ணாங்க. கரெக்டுங்களா? ஸோ ஒரே ஸ்ட்ரக்சர் தான் ஃபுல்லாகவே, எந்த விதமான ஃபர்தர் ஸ்ட்ரக்சர் கிடையாது. தென் இதுக்கு கீழே அனதர் லோயர் ஹை ஃபார்மேஷன். இது வந்து நேற்று ஒரு 1 மணிக்குள்ளே நடந்த சினாரியோ இல்லைங்களா? இப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் நடந்தது மார்க்கெட்டில். இந்த பிரேக் அவுட்டுக்கு மார்க்கெட்டில் இம்பேலன்ஸே கிடையாது. ஸோ ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணலை. தென் இந்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு அழகாக பார்த்தீங்கன்னா அப்சைடில் ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் ஆர்டர் பிளாக் இருக்குது. இதை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். நான் உங்களுக்கு ஜூம் இன் பண்ணி காட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து டேப்டு அன்டேப்டு. ஓகேவா? தெரியுதுங்களா? ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு பிரேக் ஆஃப் நடந்தது. இங்கே இது ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ எக்ஸாக்ட் என்ன பண்ண அப்படின்னா, அந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டு நேற்று மார்க்கெட் திரும்ப ஒரு ஃபால் நடந்தான். ஸோ இப்போ இதை ஒரு ஸ்ட்ரக்சராக மேக் பண்ணுறேன். இந்த லோ கீழே பாடி க்ளோஸாக தான் நடந்திருக்கு. திரும்ப ஒரு ஸ்ட்ரக்சராக மார்க் பண்ணி வச்சுட்டாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எதெல்லாம் உங்களுக்கு டேப்டு ஓபியோ அதெல்லாமே நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருந்தது, அது டேப் பண்ணிட்டு கீழே விழுந்தான். திரும்ப இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஆர்டர் பிளாக் நான் வந்து மார்க் பண்ணி வைக்கிறேன். இது வந்து ஒரு செல் ஓபி. இப்போது இந்த செல் ஓபி எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரியாக்ஷன் தென் ஃபெயில்டு. ஸோ அப்போ இதே செல் ஓபி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப ஒரு பைக்கான ஆர்டர் பிளாக்காக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? சரிங்களா? இப்போது மார்க்கெட் இவ்வளோ பெரிய ரேலி நேற்று கொடுத்தான் பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ பெரிய ரேலி நேற்று கொடுத்தும் மார்க்கெட்டோடைய 1 மினிட்டோட ட்ரெண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோயர் ஹை லோவர் லோ ஃபார்மேஷனில் ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் டைம் ஹை பிரேக் அவுட்டு தான். நம்மளோட வீடியோவை ரெகுலராக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு லோயர் ஹை ஃபார்மேஷனில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய செல்லிங் ஆர்டர் எடுக்கும். அட் தி சேம் டைம் ஒரு சப்ளை ஜோன் டேப் ஆகுது. அப்போ அடுத்து மார்க்கெட் எங்கே வரும்? ஆல்ரெடி 5 மினிட்ஸில் நம்மளுக்கு என்ன இருக்காங்க, இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது, 1 மினிட்ல ஒரு ஃப்ளிப் ஜோன் இருக்குது. அப்போ இங்கே டேப் பண்ணால் மினிமம் எங்கே வரணும்? இங்கே தானே வரணும்.
அதனங்க உலக வழக்கம் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் நம்மளுக்கு இன்றைக்கி என்ன பண்ணான், எக்ஸாக்ட்லி நேற்று டேப் பண்ணால் ஓப்பன் ஆன இம்மிடியட்டாக என்ன பண்ணிட்டான், நேராக அந்த ஒரு டேப்டு. கரெக்டுங்களா? இப்போ திரும்ப நான் 1 மினிட் வச்சு காட்டுறேன். ஸோ அழகாக டேப் ஆகிட்டு அங்கே ஒரு பை கேண்டில் ஃபார்ம் ஆனது. ஆனால் ஒரு மார்க்கெட் ரெண்டு பேரிஸாக இருக்கும் போது அதோட சப்ளை ஜோனை டேப் பண்ணிவிட்டு ரியாக்ஷன் தென் ஃபீல்டு ஆச்சுன்னா ஃப்ளிப் ஜோனு தான். அப்போ திரும்ப இதை டேப் பண்ணிட்டு போனால் சப்ளை ஜோனுக்கு போகும். பட் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து சப்ளை ஜோன்லேருந்து வந்துச்சுன்னா இந்த ஜோன் அப்படிங்கிறது 50-50 சான்சஸ் ஃபார் சக்ஸஸ். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த சப்ளை ஜோன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கன்சால்டேஷனாக தென் ஃபெயில்டு. ஸோ அப்போ இந்த லாங் கன்சால்டேஷன் தென் ஃபெயில்டு ஆனதுனால இதே ஒரு சப்ளை ஜோன் என்ன ஆகும் அப்படின்னா பிபி, பிரேக்கர் பிளாக். இதெல்லாம் நீங்கள் வேறு எஸ்எம்சி கான்செப்ட் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா புரியாதுங்க. இது நம்மளோட ஓன் கான்செப்ட். எஸ்எம்சினாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் சுந்தர் மாஸ்டர் கான்செப்ட். ஓகேவா? அதனால் நீங்கள் குழம்பிக்கிடாதீங்க. பழைய ஏதாவது யூடியூப்பை பார்த்து லேர்ன் பண்ணவங்க இல்லை வேறு யார்ட்ட மென்டர்ஷிப் பார்த்தவங்கலாம் இதை பார்த்து குழம்பிக்கிடாதீங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே எங்கேயும் படித்த ஒன்று அதை அப்படியே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நிஃப்டி மார்க்கெட்லையும் இந்தியன் மார்க்கெட்லையும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப இந்த ஜோன் எனக்கு வந்து சப்ளை ஜோன் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சோம். கரெக்டுங்களா? இப்போ இது டேப்டு ஓபி எடுத்தாச்சு. இப்போ திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அனதர் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன் பேரிஸ் டைரக்ஷன். இதுதான் வீக்கெண்ட் வீடியோ உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது 1 மீட்டர் ட்ரெண்ட் என்னவா இருக்குது, ஸ்டில் பேரிஸாக தான் ப்ரோ இருக்குங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். 1 மீட்டர் ட்ரெண்டு. ஓகேவா? ஸோ அப்புறம் என்ன பண்ணிட்டா மார்க்கெட்டு திரும்ப வந்து அனதர் ஒரு பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தானா இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இது மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸ்ட்ரீம் ஹையில் இருக்கக்கூடிய இந்த ஜோன் ஃபுல்லாகவே ஆர்டர் பிளாக் தான். ஓகேவா? ஆர்டர் ஃப்ளோ அப்படிங்கிற வேர்டு சொல்லுவோம் இந்த இடத்துல. இதை வந்து நம்ம இம்பேலன்ஸ் ஹிடன் ஃபேக்ட்ங்கிற ஒரு வார்த்தையில் சொல்லுவோம். அழகாக இருக்கும் அது கேட்குறதுக்கு. அதாவது ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது இதுதான். இதோட ஸ்டாப் லாஸ் இந்த ஹை வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அது எல்லாமே நம்ம அடுத்தது வீடியோ பார்ப்போம்ல, ஸ்பெஷல் வீடியோ அதில் பார்ப்பீங்க. இப்போது எனக்கு 5 மினிட்ஸோட ஓபி டேப்டு. ஆனால் மார்க்கெட்டோட 1 மீட்டர் ட்ரெண்டு பேரிஸ். அப்போ பேரிஸில் இருக்கும்போது அதோட சப்ளை ஜோனில் எனக்கு என்ன ஆகணும், ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இங்கே ஒரு டெசிஷன் ஏரியா இருக்குது. இந்த டெசிஷன் ஏரியா வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகணும், ஃபெயில்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக மேலே போக முடியும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ட்ரெண்டு புல்லிஸாக இன்னும் டபுள் கன்ஃபர்மேஷனாக இருக்கும். சரி, இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் வந்து 10 o'clockலேருந்து லாங் கன்சால்டேஷனாக டேப் பண்ணிட்டானா அப்போ இங்கே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா என்ட்ரி டிக்கர் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திங்கன்னா ட்ரெண்டு பேரிஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடத்துக்கு லோக்கில் வரணும். ஸோ வந்திருக்கா இல்லையா நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஃபைனலாக வந்துருச்சா? அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, அனதர் ஒரு பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டில் கிடச்சாச்சு. இது ஒரு ஓபி டேப்டு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இது எனக்கு ஒரு அனதர் ஆர்டர் பேக்காக கிடைக்கும். ஓகேவா? திரும்ப இது எனக்கு என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டில் லோக்கு கீழே ஒரு பாடி க்ளோஸு அனதர் பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதனால் எனக்கு ஆர்டர் பேக் மார்க் பண்ணி வச்சுட்டோம். புரியுங்களா லாஜிக்கு? இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை எடுத்து இப்படி அழகாக மார்க் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன நடக்கலை அப்படின்னா பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கலை. அதுக்கு பதில் அங்கே நடந்தது லிக்விடிட்டி ஸ்வீப். இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துட்டு இந்த அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு பார்த்தீங்களா? அதனால் இது என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டாப் கண்ட் அப்படிங்கிற வேர்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டாப் கண்ட் நடந்ததுனால இதில் எங்கே இடத்து பெரிய இம்பேலன்ஸ் கேண்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுதான் இதுக்கான இம்பேலன்ஸ் கேண்டில். கிளியருங்களா? அப்போ என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னா இந்த பிளேசஸில் மார்க்கெட் டேப் ஆச்சு அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் ட்ரெண்டு புல்லிஸு அதோட ஆர்டர் பேக் டேப் பண்ணும்போது 1 மீட்டர் ஸ்ட்ரக்சர் வந்து லோயர் ஹெட் லோயர் ஃபார்மேஷனில் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே எனக்கு ஒரு ஸ்டாப் கண்ட் ஆர் எஸ்எம்எஸ் ஆர் ஃப்ளிப்பு எனி அதர் பேட்டர்ன் போட்டாலும் இங்கேருந்து கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் போகும்.
இதான் வந்து யூனிவர்சல் லா. அப்போ எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா, இது 5 மினிட்ஸோட ஓபியில் எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால நார்மல் ஆர்டர் பேக் எல்லாமே ஃபெயில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ இது ஃபெயில்ட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டெசிஷன் ஏரியா. ஒரே பிளேசஸில் மல்டிபிள் டைம் என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டியூஷன் வந்து அவங்களோட டெசிஷன் மேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ என்ன நடந்துன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மார்க்கெட்டில் டேப் பண்ணிட்டாங்கன்னா, இது எப்போ டேப் ஆச்சோ அப்போயும் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. இந்த இது கீழே பாடி க்ளோஸ் ஆன ஸ்டாப் லாஸு டார்கெட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டார்கெட் வந்து இது செகண்ட் டார்கெட்டு. இதுவே 1 மீட்டர் ட்ரெண்டு எனக்கு இந்த இடத்துல புல்லிஸாக மாறிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் உடச்சிட்டு போயிடுவோம். ஓகேவா? ஸோ இதான் இன்றைக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ்டு இல்லைங்களா? தென் ஃபைனல் டார்கெட் அச்சீவ்டு. அப்போ இது ஒரு டேப் ஓபி எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நியூ ஹை பிரேக் அவுட்டு, ஆல்சோ சப்ளை ஜோன் டேப்டு. கரெக்டுங்களா? சினாரியோ புரியுதா? மார்க்கெட் எந்த அளவுக்கு ரூல் ஆகுதுன்னு தெரியுதுங்களா? சரிங்க. அதுக்கு என்ன நடந்துச்சு, மார்க்கெட் சப்ளை ஜோன் டேப்டு ரெண்டு இன்னும் பேரிஸ் தான், அப்போ கீழே தான் வரணும். இதில் தான் லாஜிக்கு. கரெக்டுங்களா? மார்க்கெட் எத்தனை டைம் பாருங்கள், எத்தனை டைம் இந்த இடத்துல வந்து டேப் ஆகி ரிஜெக்ஷன் கொடுக்குறான். இதுதான் என்ன சொல்கிறேன், டெசிஷன் ஏரியா. லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. டெசிஷன் ஏரியானா என்ன, அது எந்த அளவுக்கு மார்க்கெட்டை ரூல் பண்ணுது. இதில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் சொல்லுவாங்க 3 டைம் டேப் ஆகிடுச்சு, 4ஆவது டைம் வந்து ஃபெயில்ட் ஆகும். எங்கே ஆகலை, கண்ணாடி திருப்பினா ஆட்டோட எங்கே ஓடலைங்கிற மாதிரி இருக்கா, அப்படி தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்பக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கண்டிஷன் வைஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா ஒன்றும் ஆகலை. மார்க்கெட்டில் ஸ்டில் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டான், இந்த 2 ஜோனுக்கு பிட்வீனில் கன்சால்டேட் ஆகிட்டான். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்னா, இந்த கான்செப்ட் மூலமாக நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணிங்கன்னா யாரோ ஒருத்தங்க எதுக்குன்னு ஒரு இண்டிகேட்டர் ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். நடந்திருக்கு. அதே போல் சிம்பிள். இல்லை இன்னொரு சில விஷயங்களுமே இருக்குது. வேறு இன்னும் டெக்னிக்கல் நிறையா அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் எடுத்துக்கோங்க, அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணுங்கள். ஸோ மாஸ்டர்னா அந்த டெக்னிக்கில் வந்து ஒரு 600-700 சார்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். அதுதான் மாஸ்டர். இப்போ எஸ்எம்சின்னு ஒரு கான்செப்ட் இருக்கா, ஒரு 1000 பிரேக்கர் பிளாக் மார்க் பண்ணுவோம், சேஞ்ச் ஆஃப் ரேட் ஒரு 10,000 மார்க் பண்ணுவோம், ஃப்ளிப் ஜோன் இது மாதிரி கணக்கில்லாமல் மார்க் பண்ணணும் நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ இதோட இன்னொரு விஷயம் நடந்திருக்கு, அதே மாதிரி நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். இது எனக்கு ஆர்டர் பேக் ஜோனு. அதே போல் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ரேலி போனால் பார்த்தீங்களா, இதை விட நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக இப்படி ஒரு சினாரியோ இப்போ மார்க் பண்ணி காட்டலாம் இல்லைங்களா? இது என்னது, ஹார்மோனிக் பேட்டர்ன். ஸோ அப்போ ஹார்மோனிக் பேட்டர்ன் படி நம்மளுக்கு என்ன இருக்குது, அழகாக ஒரு ஏபிசிடி பேட்டர்ன் போட்டு இங்கேருந்து ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு. இந்த மூமெண்டம்ங்கிறது இந்த ஹைட்டு லோ போட்டிங்கன்னா 50% டார்கெட் போகும். கிட்டத்தட்ட அடிக்குதா, எல்லாம் ஒரே போல் காமனாக மீட் ஆகுதா? ஸோ அதனால் எந்த டெக்னிக்கல் எடுத்துட்டாலும் அதில் மாஸ்டர் ஆகுங்க. சும்மா ஏதாவது ஒரு யூடியூப் ஒரு நாளைக்கு பார்த்துட்டு இன்னொரு யூடியூப் இன்னொரு நாள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியாது. எஸ்எம்சிக்கு நம்ம ஆல்ரெடி பிளேலிஸ்ட் கொடுத்தாச்சு. அந்த பிளேலிஸ்ட்டில் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோ கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 6 வீடியோ போட்டிருப்போம் இல்லையா? ஸோ மேபி இந்த சண்டே அப்படிங்கிறது அடுத்த வீடியோ வரும். சாட்டர்டே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ரூல், சைக்காலஜிக்காக 4 ரூல்ஸு. நம்ம சைக்காலஜியில் எப்படி சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 4 ரூல் அப்படிங்கிறது நம்மளோட மென்டர்ஷிப்பில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக கொடுக்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோக்கும் அந்த வீடியோக்கும் அடுத்த வீக்கெண்ட் வீடியோக்கும் உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணலாம், வெயிட்டாக நிறைய வீடியோ கொடுக்கலாம் லேர்னிங்காக. பிகாஸ் ஆஃப் இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், யூடியூப் வாயிலாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். இதுக்காக மென்டார்ஷிப் அப்படிங்கிறது வர தேவையில்லை. ஓகேவா? தேங்க்யூ.